தொடர்ந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸில் போடக்கூடிய தரமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஆக்சிலரி வெர்ப்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டே டு லைஃப்ல நம்ம எப்படி ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி தப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். நாம ஏற்கனவே வேர்ப்னா என்ன, வேர்ப் எத்தனை வகையாக புரியுது, 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் மெயின் வேர்ப் எத்தனை இருக்குது, மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, இது எல்லாத்தையுமே போன வீடியோஸில் தெளிவாக பார்த்துட்டோம். நீங்கள் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்து தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் தெளிவாக படித்தா மட்டுமே இனி வரக்கூடிய டென்சஸ் தெளிவாக புரியுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம சேனலில் இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஆடியோ குவாலிட்டி தரமானதாக இருக்குங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. நாம் ஏற்கனவே வேர்ப்னா என்னன்னு பார்த்துட்டோம். வேர்புங்கிறது ஒரு சென்டென்ஸில் 3 வேலையை செய்யும். ஒன்று ஒரு நவுனோ ஒரு ப்ரொனவுனோ அது செய்யக்கூடிய வேலையை குறிக்கும். ரெண்டாவது அதோட நிலையை குறிக்கும், இருத்தல் நிலையை குறிக்கும், ஸ்டேட் ஆஃப் பீயிங். மூணாவது மோடை குறிக்கும், அந்த வேலையுடைய மோடு என்ன இப்போது அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த 3ஐயுமே குறிக்கக்கூடிய வேர்பை 2ஆக பிரிக்கலான்னு பார்த்தோம். ஒன்று மெயின் வேர்ப், இன்னொன்று ஆக்சிலரி வேர்ப். இந்த மெயின் வேர்பை பற்றி நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த மெயின் வேர்புங்கிறது வேர்போட 3 வேலைகளில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேலையை செய்யும், அதாவது ஆக்ஷனை மட்டும் குறிக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 வேலையுமே செய்கிறது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப். பொதுவாக நம்ம பேசும்போது நான் எழுதுகிறேன், அவன் எழுதுகிறான், அவன் ஓடுகிறான், ஸோ இதை மட்டுமே சொல்ல மாட்டோம். நான் எழுதிட்டு இருந்தேன், எழுதுகிறேன், எழுதுவேன், இனிமேலும் எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப். இதை நாம் ஹெல்பிங் வேர்ப்னே சொல்லுவோன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்பாக இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, வாங்க பார்த்துடலாம். ஆக்சிலரி வேர்ப். A helping verb to the main verb denotes the state or mode of an action. ஒரு வேலையுடைய நிலையும் மோடையும் குறிக்கிறது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப். இது ஒரு ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஆக்சிலரி வேர்பை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். He is happy, they were at home. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அவர்கள் வீட்டிலே இருந்தனர். ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே இருத்தல் நிலையை குறிச்சிருக்குது. இதோட 2வது வேலை மோடை குறிக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். We may read the book, they can't read the book. இந்த ரெண்டுத்துலேயுமே நாம் புத்தகத்தை வாசிக்கலாம், அவர்களால் புத்தகத்தை வாசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மோடை குறிச்சிருக்கு. ஸோ ஒரு ஆக்சிலரி வேர்போட 2 வேலை, ஒன்று இருத்தல் நிலையை குறிக்கிறது, ஸ்டேட் ஆஃப் பீயிங், 2வது மோடை குறிக்கிறது. ஸோ இந்த 2த்தையுமே நாம் இப்போது தெளிவாக பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்பாகவும் வரும் ஒரு மெயின் வேர்புக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். they have read the book. ஸோ இந்த இடத்துல ஹேவ்ங்கிறது ரெட் அப்படிங்கக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். இதை பற்றி நம்ம டென்ஸ் வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெட்டுங்கிறதுக்கான மெயின் வேர்புக்கு இது ஒரு சின்ன ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்குது. we do not read the book. இதில் ரீடுங்கிறது மெயின் வேர்ப், டூ நாட்ங்கிறது நாங்கள் புத்தகத்தை வாசிக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஹெல்பிங் வேர்பாக வந்து எக்ஸ்ட்ரா மீனிங்கை கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக வர்றது தான் ஒரு ஆக்சிலரி வேர்போட வேலைன்னு நாம் ஏற்கனவே மெயினாக வேர்பை பற்றி பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ இப்படி ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து 2 வேலையை குறிக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி வேர்பை 2ஆக பிரிக்கலாம். அந்த 2 வேலையுமே அடிப்படையாக வச்சு 2ஆக பிரிச்சிடலாம். ப்ரைமரி ஆக்சிலரி, மோடல் ஆக்சிலரி. இதில் ப்ரைமரி ஆக்சிலரிங்கிறது அந்த ஆக்ஷனுடைய இருத்தல் நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கும் ஃபஸ்ட்டு ஆக்ஷன். மோடல் ஆக்சிலரிங்கிறது அந்த வேலையுடைய மோடை குறிக்கும். ஸோ 2 வேலையுமே இந்த 2 ஆக்சிலரியாக நாம் பிரிச்சிடுறோம். இப்போ வாங்க இந்த 2ஐயுமே
தெளிவாக பார்த்துடலாம். பொதுவாக நாம் இங்கிலீஷில் பேசும்போது இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க இந்த ப்ரைமரி ஆக்சிலரினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ஸ் ஆஸ் அ ஹெல்பிங் வேர்ப் டு த மெயின் வேர்ப். இது எப்பயும் பார்த்த மாதிரி தான், ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக தான் வரும் இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப். மோடல் ஆக்சிலரியும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் denotes the state of being of a noun, pronoun or an action. ஒரு நவுனோ ப்ரொனவுனோ ஒரு ஆக்ஷனோ இந்த மூணுத்தோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை மட்டும் குறிக்கக்கூடியது தான் இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப். அப்போ மோடை குறிக்கக்கூடியது மோடல் ஆக்சிலரி வேர்ப். அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் எப்படியெல்லாம் இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்குது, இந்த வேலையை செய்யுது, வாங்க பார்த்துடலாம். நாம் பேசும்போது I am walking, I have done the work, we do not go there, இந்த மாதிரிலாம் பேசுவோம். இப்போது இந்த இடத்துல வாக்கிங்கிறதே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ப் தான், மெயின் வேர்ப். ஆனால் ஐ எம் வாக்கிங்கிறது நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஸோ இருத்தல் நிலையை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்போட வேலை. ஐ ஹவ் டன் த ஒர்க், நான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறேன், இப்போ தான் முடிச்சிருக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் மீனிங்கை கொடுத்துருக்குது, கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷனை குறிச்சிருக்குது. இதுவும் அந்த ஆக்ஷன் என்ன நிலையில் இருக்குது, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த நிலைப்பாடை கொடுத்ததுனால இது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப். அடுத்தது பாருங்கள், we do not go there, நாங்கள் அங்கே போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த ஆக்ஷனுடைய கோங்கக்கூடிய ஆக்ஷனுடைய நிலைப்பாடை குறிக்குது. we do not go, நாங்கள் அங்கே போக மாட்டோம், அது போகிறது இல்லை. ஸோ இப்படி தான் ஒரு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் ஒரு நவுன் ப்ரொனவுன் இந்த ரெண்டத்தோட நிலைப்பாடை குறிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வந்த மாதிரி டன்னுடைய அல்லது கோவுடைய இந்த மாதிரி ஒரு மெயின் வேர்போட நிலைப்பாடையும் குறிக்கும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடிய இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்பை மூணாக பிரிக்கலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் நிலைப்பாட்டை மட்டுமே குறிக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி வேர்ப் நாம் 3 வகையில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் டே டு டே லைஃப்பில். அது எப்படி? பி ஃபார்மாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், டூ ஃபார்மில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், ஹேவ் ஃபார்மில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த டூவும் ஹேவும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். நிறைய இடங்களில் ஐ டோன்ட், வி ஹேவ், ஐ டோன்ட் லைக், வி ஹேவ் டன், ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த வேலையுடைய நிலைப்பாட்டை குறிக்கும். மேலே பார்க்கக்கூடிய பி ஃபார்ம்ங்கிறது இருத்தல் நிலையை குறிக்கும். ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரொனவுனுடைய இருத்தல் நிலையை குறிக்கும். அது எப்படி இருக்குங்கிறத காட்டும். இப்போ வாங்க இந்த பி ஃபார்ம் வேர்பை தெளிவாக பார்த்துடலாம். A helping verb to the main verb denotes state of being of a noun or a pronoun or action in the present or past. இது ப்ரெசண்ட்லேயும் காட்டும், பாஸ்ட்லேயும் காட்டும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான். மெயின் வேர்போட சேர்ந்தும் வரும், இல்லது சேராமையும் ஒரு நவுனோட ப்ரொனவுனுடைய நிலைப்பாட்டை குறிக்கும். சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த வேலையுடைய ஆக்ஷனுடைய நிலைப்பாட்டை குறிக்கும். இது ப்ரெசண்ட்லேயும் வரும், பாஸ்ட்லேயும் வரும். அது எப்படி வாங்க பார்த்துடலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதுதான் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் வாய்ப்பு இல்லை, ஆனால் காலேஜில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிக்காமே இருக்கிறியே கேட்கும்போது, இசுவாசம் மாற்றி போட்டு எழுதிடலாண்டா, இசுவாசம் மாற்றி போட்டு எழுதிடலாண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இசுவாஸ் தான் நாம் பார்க்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப். இந்த இசும் வாஸ் மட்டும் இல்லாமல் ஆம், ஆர், வேர் இந்த 3 சேர்த்து மொத்தம் 5 இது இருத்தல் நிலையை ஒரு நிலைப்பாட்டை குறிக்குது. அது எப்படி இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் குறிக்குது வாங்க பார்க்கலாம். முதல்ல
ஆம், இஸ், ஆர் இந்த மூணுமே ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். வாஸும் வேறும் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நாம் டென்ஸ் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 5ம் எப்படியெல்லாம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆமை பொறுத்த வரைக்கும் சிங்குலராக மட்டும்தான் வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் ரீடிங். ஸோ இந்த இடத்துல ஆம்ங்கிறது சிங்குலராக வந்திருக்குது, ஐங்கக்கூடிய சிங்குலரை குறிக்குது. வெரி ஹாப்பிங்கக்கூடிய நான் எப்படி இருக்கேன், மகிழ்வாக இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருத்தல் நிலையை குறிச்சிருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்குது. ரீடிங்கக்கூடியது மெயின் வேர்ப், வாசித்தலை குறிக்கக்கூடியது. அதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன், வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஸோ அந்த ஆக்ஷனுடைய நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது. ஸோ இப்படி தான் ஆம் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் எப்போவுமே நாம் பேசக்கூடிய சென்டென்ஸில் சிங்குலராக வந்து இருத்தல் நிலையையும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்ஷனுடைய நிலைப்பாடு அது எப்படி இருக்குது, ரீடிங், ஐ ஆம் ரீடிங், நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். இப்படி ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாகவும் வரும். இந்த இடத்துல இந்த ஆம்ங்கிறது ஐக்கு பக்கத்தில் மட்டுமே வரும். ஐயை மட்டுமே, ஐங்கக்கூடிய ப்ரொனவுனை மட்டுமே சார்ந்து வருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர வி, யூ, ஹி, ஷி, இட், தே இந்த மாதிரி வந்தால் ஆம் வராது. வி ஆம், ஹி ஆம், யூ ஆம் அந்த மாதிரி வராது. ஐக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் தான் இந்த ஆம். அடுத்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள். ஐ எம் நாட் ரீடிங். ஸோ நெகட்டிவில் வரும்போது ஐ ஆம் நாட்னு வந்துடும். நான் வாசிக்கிறது இல்லை, வாசித்து கொண்டே இருப்பதில்லை. ஆம் ஐ ரீடிங், நான் வாசித்து கொண்டு இருக்கிறேனா. ஸோ கொஸ்டின் சென்டென்ஸில் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது ஆம்ங்கிறது ஐக்கு முன்னாடி வரும். ஆம் ஐ ரீடிங், ஆம் ஐ கரெக்ட், ஆம் ஐ ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறது எல்லாமே இந்த ஆமுங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணி தான். இப்படி தான் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆமை பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போது நீங்கள் தாராளமாக இந்த ஆமுங்கக்கூடிய ஆக்சிலரி வேர்பை தெரிஞ்சே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட்டை நாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப். இந்த இஸ் பொறுத்த வரைக்கும் சிங்குலராக மட்டுமே வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் வெரி ஹாப்பி, மகேஷ் இஸ் ரீடிங். ஸோ இந்த இடத்துல ஹீங்கிறது சிங்குலராக வந்ததுனால இஸ்ங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் போட்டிருக்கோம். அப்படி அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இருக்கிறான், மகிழ்வாக இருக்கிறான். ஸோ இருத்தல் நிலைப்பாட்டை, அவனுடைய நிலைப்பாட்டை குறிக்கிறதுனால இந்த இடத்துல நாம் இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பை போட்டிருக்கோம். பினாலே இருத்தல் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்ததாக பாருங்கள். மகேஷ் இஸ் ரீடிங். மகேஷ் ரீட் பண்ணிட்டு இருக்கிறான், வாசித்து கொண்டே இருக்கிறான். ஸோ இந்த வேலையுடைய ஹெல்பிங் வேர்பாக வந்து அதோட நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது. அது வேலை எப்படி இருக்கு, இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வேலையோட நிலைப்பாட்டை தெளிவாக குறிச்சிருக்குது. இப்படி தான் இந்த இஸ்ங்கக்கூடியது ஒரு ஆளுடைய நிலைப்பாடோ இல்லாட்டி ஒரு வேலையுடைய நிலைப்பாடோ, அதுவும் சிங்குலராக மட்டுமே வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது இஸ் ஹீ ரீடிங்னு வரும். இஸ்ங்கக்கூடியது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். அவன் வாசித்து கொண்டு இருக்கிறானா. ஹீ இஸ் நாட் ரீடிங், அவன் வாசிக்கவில்லை, வாசித்து கொண்டே இருக்கவில்லை. ஸோ இப்படி நெகட்டிவில் வரும்போது இதை இஸ்ன்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ இஸ்ன்ட் ரீடிங் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இனிமேல் நாம் தப்பு இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆர். இந்த ஆர் ப்ளூரலில் மட்டுமே வரும். ஆமும் இஸும் சிங்குலர் தான். இந்த ஆர் மட்டும் ப்ளூரல், அதுவும் ப்ரெசண்ட்டில் மட்டுமே
வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வி ஆர் ஹாப்பி. இந்த இடத்துல விங்கிறது ப்ளூரல், நாங்கள். ஹாப்பி எப்படி இருக்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம். ஸோ இருத்தல் நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது, அதுவும் ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்குது, இப்போ இருக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆனந்த் அண்ட் செல்வம் ஆர் ரீடிங். ஸோ 2 பேர் ப்ளூரல் தான், அதனால் ஆர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீடிங் அப்படிங்கக்கூடிய மெயின் வேர்ப், வாசித்தல் அப்படிங்கக்கூடிய மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பை வந்து அந்த வேலை எப்படி நடக்குது, இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது, அதோட நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 வகையில் பிரிஞ்சு இந்த ஆர் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் இதோட வேலையை செய்யுது. இது எது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் கொஸ்டினாக வரும்போது ஆர் தே ரீடிங், அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கிறார்களா. தே ஆர் நாட் ரீடிங், அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கவில்லை. இதில் ஆர் நாட்டுங்கிறத ஆர் இன்ட் அப்படின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆர் நாட்னு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஆர் இன்ட்டுன்னு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ஆர் அப்படிங்கக்கூடியது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இனிமேல் நாம் தெரிஞ்சே கான்சியஸாக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டராகேட்டிவில் மட்டும் ஆருங்கக்கூடியது ஃபர்ஸ்ட்டாக வரும், ஆர் தே ரீடிங். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போவுமே ப்ளூரலில் மட்டும் குறிக்கிற மாதிரி வருங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம மக்கள் சொல்லக்கூடிய இசு வாஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாஸ். ஸோ இந்த வாஸை அவங்க எதுலலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இனிமேலும் எப்படியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். வாஸுங்கிறது எப்போவுமே சிங்குலரில் மட்டுமே வரும், அதுவும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் வராது. ஸோ இசு வாஸ் மாற்றி போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த குழப்பம் வந்துடக்கூடாது. இஸ் எப்போவுமே ப்ரெசண்ட்டில் வரும், சிங்குலரில் வரும்னு பார்த்துருக்கோம். வாஸ் பாஸ்ட்டில் வரும், சிங்குலரில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐங்கிறது சிங்குலர், வெரி ஹாப்பிங்கிறது எப்படி இருந்தேன், மகிழ்வாக இருந்தேன். ஸோ நிலைப்பாடு குறிக்கிறது. வாஸுங்கிறது பாஸ்ட் மீனிங்கை கொடுத்துருக்குது. ஸோ இருத்தல் நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது. ரெண்டாவதாக பாருங்கள், அந்த வேலையுடைய நிலைப்பாட்டை எப்படி குறிக்குதுன்னு பார்க்கலாம். ராம் வாஸ் வெரி ஹாப்பி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் வாஸ் வெரி ஹாப்பி. இதில் ராமுங்கிறதுமே சிங்குலர் தான், அவனுடைய நிலைப்பாட்டை வாஸுங்கக்கூடிய பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்ப் குறிச்சிருக்குது. ஸோ இப்படி இருத்தல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வாஸ் ராம் ரீடிங், அவன் ராமுங்கிறவன் வாசித்து கொண்டே இருந்தானா, ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ராம் வாஸ் நாட் ரீடிங், ராம் வாசித்து கொண்டே இருக்கவில்லை. ஸோ இந்த இடத்துல வாஸ் நாட்டுங்கிறத நாம் வாஸ் இன்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ் நாட்னு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, வாஸ் இன்ட் அப்படின்னு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த இஸ் வாஸ் லிஸ்ட்டில் வாஸ்ன்னு இருக்கக்கூடியது எப்போவுமே சிங்குலரை மட்டும் குறிக்கும், பாஸ்ட் டென்ஸில் மட்டும் வந்து ஒரு ஆளோட நிலைப்பாடோ இல்லை ஒரு வேலையோட நிலைப்பாடோ குறிக்கும். ராம் வாஸ் நாட் ரீடிங், அவன் வாசித்து கொண்டு இருக்கவில்லை. இந்த இடத்துல வேலையோடைய நிலைப்பாட்டை குறிச்சிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இஸ் வாஸில் வாஸ் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இஸ் வாஸ் மாற்றி போட்டு எழுதுறதுல எக்ஸ்ட்ராவும் 3 பார்த்துருந்தோம், அதில் 2 நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது லாஸ்ட்டாக உள்ளதை பார்த்துடலாம். வேர், இந்த வேர் ப்ளூரலில் மட்டுமே வரும், அதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வி வேர் ஹாப்பி, நாங்கள் மகிழ்வாக இருந்தோம். ஸோ நாங்கள்ங்கிறது ப்ளூரல், எப்படி இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்குது. அடுத்தது பாருங்கள், ஆனந்த் அண்ட் செல்வம் வேர் ரீடிங், அவங்க 2 பேருமே ப்ளூரல் தான். ரீடிங் அப்படிங்கக்கூடிய மெயின் வேர்ப், வாசித்தல்ங்கக்கூடிய மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து வேறுங்கக்கூடியது வாசித்து கொண்டே இருந்தார்கள். ஸோ அந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டே இருந்ததுங்கக்கூடிய
ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்குது. ஸோ இப்படி தான் இந்த வேர்ங்கிறது ப்ளூரலாக வரும், பாஸ்ட் டென்ஸில் வரும், அதுவும் ஒரு ஆளோட நிலைப்பாட்டையோ இல்லை இந்த ரீடிங் வாசித்து கொண்டே இருத்தல் அப்படிங்கக்கூடிய அதோட நிலைப்பாட்டையோ குறிக்கும். இது மட்டும் இல்லாமல் இதையும் நாம் கொஸ்டினாக கேட்கும்போது, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது வேர்ங்கிறது முன்னாடி வந்துடும். வேர் தே ரீடிங், அவர்கள் வாசித்து கொண்டே இருந்தார்களா? தே வேர் நாட் ரீடிங், அவர்கள் வாசித்து கொண்டே இருக்கவில்லை. இதில் வேர் நாட் அப்படின்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுறத வேர் இன்ட்டுன்னு சேர்த்து யூஸ் பண்ணலாம். வேர் நாட்னு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, வேர் இன்ட்டுன்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த இஸ் மட்டும் இல்லாமல் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த 5ம் தனித்தனியாக 2 வேலையை செய்யும். ஒன்று ஒரு ஆளோட நிலைப்பாடு, இன்னொன்று அந்த வேலையுடைய நிலைப்பாடு. அது எப்படி இருக்குது, எந்த வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 வேலையுமே செய்கிறது தான் இந்த ஆக்சிலரி வேர்போட வேலை. அதுவும் குறிப்பாக பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்போட வேலை. ஸோ இப்படி தான் இந்த பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் 2 வேலையை செய்யும். ஒன்று ஒரு ஆளோட நிலைப்பாட்டை குறிக்கும், இன்னொன்று ஒரு வேலையுடைய நிலைப்பாட்டை குறிக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நாம் டூ ஃபார்ம் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், ஹேவ் ஃபார்ம் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 2த்தையுமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்புங்கிறது 2 வேலையை செய்யும். ஒன்று ஒரு ஆளோட நிலைப்பாடு, இன்னொன்று ஒரு வேலையுடைய நிலைப்பாடு. ஸோ இது எல்லாத்தையுமே நாம் தனித்தனியாக பொறுமையாக பார்த்தா மட்டுமே அடுத்து வரக்கூடிய டென்சஸ் நமக்கு தெளிவாக புரியும். ஸோ டென்சஸை டென்ஷனே இல்லாமல் தெளிவாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.